தமிழ்நாடு எலெக்ஷன் எந்த அளவுக்கு பரபரப்பா போச்சோ ரெண்டு கட்சிக்கு இடையில, அது மாதிரி தாங்க இருக்கு இப்ப ஐபிஎல் மேட்ச். ரெண்டே டீமுக்கு தான் போட்டி. எல்எஸ்ஜியா மும்பையா? என்ன போட்டின்னு கேக்குறீங்களா? கடைசி இடமான 10வது இடம் யாருக்குன்னு தாங்க அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க. தந்தானத்தானா தனதந்தானத்தானா. ரிஷப் பண்ட் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 228 ரன் அடிச்சாங்க. நல்ல ஸ்கோர் தான். மிச்சல் மார்ஸ் 44, நிக்கோலஸ் பூரான் பொழந்து கட்டிட்டாருங்க. 63 ரன் 21 பந்துல 8 6 1 4, ஸ்ட்ரைக் ரேட்டு 300 ரன்னா பாத்துக்கோங்க. எய்டன் மார்க்ரம் 31 ரன்னு, கிமட் சிங் 40 ரன்னு எல்லாரும் அடிக்க 228 ரன் அடிச்சிட்டாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா ஓவர்லாம் பொழந்து கட்டிட்டாங்க. 4 ஓவருக்கு 45 ரன், விக்கெட்டே இல்ல. 229 அடிச்சா வெற்றி என்ற எளிய இலக்குடன் கிளம்பி இறங்கிய மும்பை அணி கார்த்திக் பாண்டியாவை கலட்டி விட்டாங்க. நீ கிழிச்ச கிளியெல்லாம் போதும், நீ போய் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அழகிய கட்டி பிடிச்சு உருளுப்பான்ட்டாங்க. அவனும் போய் சந்தோஷமா அவளோட ஊரை சுத்தி எடுத்துடுறேன். அவருக்கு பதிலா ரோஹித் சர்மா உள்ள வந்தாரு. ஆனா கேப்டன் அவர் இல்ல, சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே பொழந்து கட்டிட்டாங்க மும்பைக்கு. ரயன் ரிக்கல்டன் 83 ரன் 32 பந்துல 8 6 6 4, ஸ்ட்ரைக் ரேட்டு 259. ரோஹித் சர்மா 84 ரன் 44 பந்துக்கு 7 6 6 4, ஸ்ட்ரைக் ரேட்டு 190. ரெண்டே பேரு மேட்சை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. அப்புறம் மிச்சம் வந்தவங்க 10 ரன் 20 ரன் அடிச்சு 18வது ஓவர்ல மும்பை இந்தியன்ஸ் 229 ரன் அடிச்சு வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த வெற்றியின் மூலம் மும்பை இந்தியன்ஸ் 10 மேட்சுக்கு 3 வெற்றி 7 தோல்வின்னு 9வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் எங்களுக்கு தாண்டா 10வது இடம்னு சொல்லி ஆணித்தரமா உட்கார்ந்து இருக்காங்க. 9 மேட்சுக்கு 2 மட்டும் வெற்றி. நீங்க சொல்லுங்க, இந்த ஐபிஎல்ல 10வது இடம் எந்த அணி பிடிச்சு வரலாறு படைக்கும்னு?